ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. தேவன் அறியப்பட இந்த நாட்களில் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம் என்று அடிக்கொரு முறை சொல்லிக் கொண்டே மறைமுகமாக தங்களை உயர்த்தி மகிமைப்படுத்துகிற ஒரு மாய்மாலம் எங்கும் காணப்படுகிறது. தன்னைத்தானே உயர்த்தி கொள்கின்றவன் எவ்வளவுதான் தன்னை உயர்ந்தவனாக காண்பித்தாலும் ஒரு நாள் அவன் தாழ்ந்து போகின்ற சூழ்நிலை வந்தே தீரும். தேவனை மகிமைப்படுத்தும் நோக்குடன் செயல்படுவோரை தேவன் ஒரு நாள் பலர் நடுவில் உயர்த்தவே செய்வார். அந்த உயர்வை ஒருவரும் தடுக்கவும் முடியாது, தாழ்ந்து போக செய்யவும் முடியாது. ராட்சதனாகிய கோலியாத்தை தாவீது வீழ்த்தினார். இது ஒரு மாபெரும் சாதனை. இந்த சாதனைக்கு முக்கியமான ஒரு காரணம் தாவீதின் உயர்ந்த ஒரு நோக்கமாகும். இஸ்ரவேலில் தாவீது என்ற பராக்கிரமசாலி உண்டு என்பதை உலகம் அறிய வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம் அல்ல. இஸ்ரவேலில் வல்லமையான ஒரு தேவன் உண்டு என்பதை உலகம் அறிய வேண்டும் என்பதே அவனுடைய நோக்கமாயிருந்தது. அவன் தன்னை ஒரு மாவீரனாக காட்ட வேண்டும் என்றோ, தன்னை முன்னிலைப்படுத்தி பெருமை அடைய வேண்டும் என்றோ எண்ணாமல் தேவனை முன்னிலைப்படுத்தி அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தவே ஆசைப்பட்டான். பிறர் நம்மை அறிய வேண்டும் என்றும் நம்முடைய விசேஷங்களை பிறர் காண வேண்டும் என்றும் எண்ணுவது இயற்கையே. ஆனால் இந்த சிந்தனை தேவனால் நமக்கு வர வேண்டிய மகிமைக்கு இடையூறாக அமைகின்றது. வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தேவன் பிறர் நடுவில் அறியப்பட வேண்டும் என்றும் தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று எண்ணுவதே ஆவிக்குரிய உயர்ந்த நோக்கங்களாகும். தன்னை தாழ்த்தி தேவனை உயர்த்தி பிடித்த தாவீதை தேவன் உலகமறிய உயர்த்தி காண்பித்து மகிமைப்படுத்தாமல் விடவில்லை. நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்றான் யோவான் ஸ்நானன். அந்த யோவான் ஸ்நானன் எவ்வளவாக கர்த்தரால் உயர்த்தி காண்பிக்கப்பட்டான் என்பதை நாம் அறிவோம். நம்மை நாமே பிரபலப்படுத்தி உயர்த்தி காண்பிக்க விரும்பும் ஆகாத சிந்தனையை விட்டொழிவோம். பல வேளைகளில் நம்மை நாமே உயர்த்தி காண்பித்து பிறருடைய நல்ல அபிப்பிராயங்களை பெற விரும்புவதால் தான் தேவனால் உயர்த்தப்படும் வாய்ப்புகளை இழக்க நேரிடுகிறது. தேவன் மகிமைப்படுவதே வாழ்க்கையின் நோக்கமாக கொள்ளுவோம். அப்போது அவர் நம்மை எல்லோரும் அறிய செய்வார். சிந்தனைக்கு, தன்னைத்தானே ஒருவன் உயர்த்தி கொள்ள முடியும், ஆனால் விழுந்து விடாமல் தன்னைத்தானே காப்பதுதான் கடினம். தன்னைத்தானே ஒருவன் உயர்த்தி கொள்ள முடியும், ஆனால் விழுந்து விடாமல் தன்னைத்தானே காப்பதுதான் கடினம்.